ஹல்லேலூயா. இப்போதுமாக ஒரு சில கோரஸ் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will seek the deed that the Lord has made. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will seek the deed that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. துதியோடு வருவே வீரகாரங்களில் புகழ்வே. இந்த நாள் கர்த்தரே படைத்தாரே, அவர் சந்தோஷத்தால் ஆடிப்பாடுவே. ஆடிப்பாடுவே, நான் ஆடிப்பாடுவேன், 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 அவர் சந்தோஷத்தால் ஆடிப்பாடுவே. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Vast and mighty things at the gate. He has done mighty things at the gate. He has done mighty things at the gate. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. அவர் பின்னில் காரியம் செய்திட்டார், அவர் ராஜ்யம் காரியம் செய்திட்டார், அவர் வெல்லும் காரியம் செய்திட்டார். கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. சுவாமி அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உங்களோட வெற்றியை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஒரு பெரிதான வெற்றி அப்பா எங்களுக்காக சிலுவையில் அப்பா நீங்கள் கொடுத்திரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த, உங்களை துதிக்க, உங்களை ஆராதிக்க நாங்கள் வந்துட்டோம் சுவாமி. அப்பா சபையாக அப்பா அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக அப்பா. எங்களோட விசுவாசத்தோடு சுவாமி அப்பா, எங்களோட தாழ்மையோடு கர்த்தாவே, எங்களோட பொறுமையோடு கர்த்தாவே, எங்களோட வேத வசனத்தின் அப்பா வாக்குத்தத்த வசனத்தோடு கர்த்தாவே அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதுமாக கூட ஒரு தெலுங்கு பாடல், அனைவருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான். அனைவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடலாம். மகிமா கனத்துக்கும் ஆர்குடவு நீவே நா தெய்வமோ. அந்த பாடல் அனைவரும் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மகிமா கனத்துக்கும் ஆர்குடவு நீவே நா தெய்வமோ. மகிமா கனத்துக்கும் ஆர்குடவு நீவே నా దైవము. సృష్టికర్త ముక్తిదాత, సృష్టికర్త ముక్తిదాత, మృతులకు
இப்போதுமாக கூட ஒரு மலையாள பாடல். சொர்க்க நாட்டிலின் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான் மம காந்தனை ஒன்று காணுவான் மனம் காத்து பார்த்திடுவான். சொர்க்க நாட்டிலின் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். சொர்க்க நாட்டிலே பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். மமநாதனே ஒன்று காணுவான் மனம் காத்து பார்த்திடும். மமநாதனே ஒன்று காணுவான் மனம் காத்து பார்த்திடும்.
அப்பா சுவாமி துதிக்கிறோம் ராஜா. இப்போதுமாக கூட ஒரு கன்னட பாடல், சுந்தர ரூபனே பிரேமத மூர்த்தியே மதுரவாதவனே, அந்த பாடல் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் கரங்களை தட்டி பாடலாம். சுந்தர ரூபனே பிரேமத மூர்த்தியே மதுரவாதவனே, சுந்தர ரூபனே பிரேமத மூர்த்தியே மதுரவாதவனே, மகிமையாதவனே, மகாவிமோச்சகனே, மகிமையாதவனே, மகாவிமோச்சகனே, ஆத்தா இயேசு, 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 ஆத்தா இயேசு, இயேசு, இயேசு. சுந்தர ரூபனே பிரேமத மூர்த்தியே மதுரவாதவனே, சுந்தர ரூபனே பிரேமத மூர்த்தியே மதுரவாதவனே,
சொன்னதுங்களா, கல்வாரி மேட்டிலே கொல்கத்தாவிலே நேசர் ரத்தம் சிந்திய என்னை மீட்டார். பாசத்தின் எல்லை தான் இயேசுராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். எவ்வளவு அழகாக சொல்லுதுங்களா. கல்வாரி மேட்டு அந்த கொல்கத்தா மலையில் நம் இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலையில் தொங்க விடுறாங்க. அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பிற்காக, நம்ம வைத்திருக்கிற நேசத்திற்காக, நம்ம வைத்திருக்கிற இரக்கத்திற்காக அவர் எவ்வளவு அன்பானவர் அதை உணர்ந்தவர்களாக அதனால அழகாக சொல்லுகிறது. பாசத்தின் எல்லை தான் இயேசுராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். நம்மளை மீட்டெடுத்த தேவன், பாவத்தின் மழையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்த தேவன், நம்மளை பாதுகாத்த தேவன், நம்ம கடைக்கலம் கொடுத்த தேவன், இம்மட்டும் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். அதை உணர்ந்தவர், அவர் அன்பு நேசர். அதை உணர்ந்தவர்களாக இந்த அடி ஒரு முறை கூட நாம் பாடலாம். கல்வாரி மெட்டிலே கொல்கத்தாவிலே நேசர் ரத்தம் சிந்திய என்னை மீட்டார். கல்வாரி மெட்டிலே கொல்கத்தாவிலே நேசர் ரத்தம் சிந்திய என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் அப்பா, இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டணுமைக்காக உமக்கு நன்றி ராஜா. தகுதியற்ற என்னையும் எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்திக் கொண்டீரே சுவாமி, உமக்கு கோடானு கோடி நன்றி ராஜா. நன்றி தகப்பன், நீர் மிகவும் அருமையான தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறேன் அப்பா சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. இந்த நாளின் தியானத்திற்காக ಈ ದಿನದ ಧ್ಯಾನಕ್ಕೆಂದು ಮಾರ್ಕ್ எழுதின சுவிசேஷம் ಮಾರ್ಕನು ಬರೆದಂತ 5ாம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 34வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 34ನೇ ವಚನವನ್ನು ಓದಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவர் அவளை பார்த்து, ಆಗ ಆತನನ್ನು ನೋಡಿ, மகளே ಮಗಳೇ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು, நீ சமாதானத்தோடே போய் ನೀನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ನಿನ್ನ சொன்னார். ಜಾಡ್ಯದಿಂದ ನೀನು ಸ್ವಸ್ಥಳಾಗು ಅಂದನು. இந்த ஒரு வசனத்தில் ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅಡಕವಾಗಿದೆ. ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து, ದೇವರು ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನ ನೋಡಿ அவளுடைய விசுவாசத்தை குறித்து அந்த இடத்திலே பேசுகிறார். ಆಕೆಯ ನಂಬಿಕೆಯ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய ரட்சிப்பை குறித்து அந்த இடத்திலே பேசுகிறார். ಆಕೆಯ ರಕ್ಷಣೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய துக்க சந்தோஷத்தை குறித்து அந்த இடத்திலே பேசுகிறார். ಆಕೆಯ ದುಃಖದ ಬದಲಾಗಿ ಸಂತೋಷದ ಕುರಿತು ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வேதனைகளை குறித்து அந்த இடத்திலே பேசுகிறார். ಆಕೆಯ ವೇದನೆ ಕುರಿತು ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவளுடைய சுகத்தை கூட என் ஆண்டவர் குறித்து அந்த இடத்திலே பேசுகிறார். ಆಕೆಯ ಸ್ವಸ್ಥತೆ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இப்படி ஒரு வாலிப பெண்
பெண்ணோடு தேவன் பேச காரணம் என்ன? ಹೀಗೆ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡೋ ಕಾರಣವೇನು? யார் அந்த பெண்? ಯಾರು ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳು? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இருந்திருப்பாள்? ಎಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆಕೆ ಇದ್ದಳು? அவளுடைய சூழ்நிலையை கண்டு தேவன் அவளோடு இப்படி பேச காரணம் என்ன? ಆಕೆಯ ಪರಿಸ್ಥಿತಿನ ಕಂಡು ದೇವರು ಆಕೆ ಒಟ್ಟಿಗೆ ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾತನಾಡಬೇಕು? அதற்கு முன்பதாக இருக்கிற வேத வசனங்களை பார்க்கும் ಅದು பொழுது ಮುಂಭಾಗದಲ್ಲಿರುವಂತಹ ವೇದ ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು வேற ஒரு வீட்டிற்கு ஒரு கிராமத்தில் கடந்து போகிறார். ಬೇರೆ ಒಂದು ಮನೆಗೆ ಒಂದು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗುವವನಾಗಿದ್ದನು. அந்த குடும்பத்துல ஆரோக்கியம் இல்லாத ஒரு பிள்ளையை காணும்படி ஆண்டவர் கடந்து போகிறார். ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಮಗಳನ್ನು ಕಾಣಲು அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. ಆ ಕುಟುಂಬದವರಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಉಂಟು. ஏசப்பா நீங்க எங்க வீட்ல வந்து ಏಸಪ್ಪ ನೀವು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು என் பிள்ளையின் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னார். ನನ್ನ ಮಗಳ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ என் மகள் சுகம் அடைவாள், ನನ್ನ ಮಗಳು ಸ್ವಸ್ಥತೆ ಆಗುತ್ತಾಳೆ. நீங்க வாங்க என்று சொல்லி ஏசப்பாக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ನೀವು ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾಳೆ. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு கடந்து போய் ಈ கொண்டிருக்கிறார். ಕರೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ದೇವರು ಆ ಮನೆಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ದೇವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் நீனும் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮನೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವನ ಕುರಿತು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವವಳಾಗಿದ್ದೇನೆ. பாருங்க, நான் வந்து இந்த சகோதரியை குறித்து யூடியூப்ல நான் பார்த்து கொண்டிருந்தேன். ಈ ಸಹೋದರಿಯ ಕುರಿತು ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೆ. என்னை தொட்டது யார் என்ற தலைப்பிலே ஒரு சின்ன ஃபிலிம் யூடியூப்ல தயாரித்து போட்டிருக்கிறார்கள். ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಬರೆದ್ರು. அந்த ஒரு காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்த போது ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ அவள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட பிரயாசப்பட்டாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಪ್ರಯಾಸವನ್ನ ಪಟ್ಟಳು ಎಂಬುದನ್ನು ಅಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡೆನು. அந்த ஸ்திரீயை குறித்து நாம் அறிந்து இருக்கிறோம். ಆ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. பல முறை இந்த பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறோம். ಹಲವು ಬಾರಿ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்று சொல்லி நமக்கு தெரியாது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಹೇಳುತ್ತದೆ, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 ವರ್ಷಗಳಿಂದ ಕಷ್ಟಪಡುತ್ತದಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ಅನೇಕ ವೈದ್ಯರುಗಳಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟು, எனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் ತನಗಿದ್ದಂತೆಲ್ಲವನ್ನ ವೆಚ್ಚ ಮಾಡಿ சற்றாகிலும் குணமடையாமல் ಸ್ವಲ್ಪವೂ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದದೆ அதிக வருத்தப்படுகிற பொழுது ಬಹಳ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಒಳಗಾದಾಗ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ತಿಳಿದವಳಾದಳು. ஒரு 12 ஆண்டு காலத்திற்கு அப்புறம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். 12 ವರ್ಷಗಳ ಕಾಲದ ನಂತರ ಯೇಸುವಿನ ಸುದ್ದಿಯನ್ನು இந்த ಕೇಳಿದಳು. 12 ஆண்டு காலத்தை பார்க்கும் பொழுது ಈ 12 ವರ್ಷ ಕಾಲಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அதிகமான பலவீனத்தோடு இருக்கிறாள். ಅಧಿಕವಾದ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿದ್ದಳು. வேதம் சொன்னது போல ಸತ್ಯವೇದ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ அவள் மிகவும் வருத்தத்தோடு காணப்பட்டிருப்பாள். ಬಹಳ ಒಂದು ವ್ಯತೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದಳು. அநேக மருத்துவரால் கைவிடப்பட்டிருப்பாள். ಅನೇಕ ವೈದ್ಯರುಗಳಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದಳು. வேதம் குறிப்பிடவில்லை அவளுக்கு சொந்த பந்தங்கள், உறவுகள், தாய் தகப்பன்மார் யாராவது இருந்தார்களோ இல்லையோ என்று நமக்கு தெரியாது. ಸತ್ಯವೇದ ಸೂಚಿಸಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ ತಂದೆ ತಾಯಿಯೋ ಸ್ವಂತ ಬಂದ ಯಾರು ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. 12 ஆண்டு காலம் அவள் எப்படி தனிமையிலே கஷ்டப்பட்டாளோ நமக்கு தெரியாது. ಈ 12 ವರ್ಷ ಕಾಲಗಳು ಆಕೆ ಹೇಗೆ ಏಕಾಂತವಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟಳೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் சகோதரிகளாகிய நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய, யோசிக்கக்கூடிய அந்த தன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಸಹೋದರಿಗಳಾಗಿರುವಂತ ನಮಗೆ ದೇವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ತಲಂತನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பாருங்க, இந்த 12 ஆண்டு காலம் 12 ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ ஒருவர் கூட இந்த இயேசுவை பற்றி அவளுக்கு சொல்லவில்லை. ಒಬ್ಬರು ಸಹ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಲಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது பாவிகளை ரட்சிக்கும்படியா. ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದು ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துல மானிட அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறியாமலே 12 ஆண்டு காலம் அவள் கழித்திருக்கிறார். ಇಂಥ ಒಂದು ದೇವರು ಮನುಷ್ಯನ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಯದೆ ಆಕೆ 12 ವರ್ಷ ಜೀವನವನ್ನ ನಡೆಸಿದಳು. ஒருவேளை இந்த 12 ஆண்டு காலத்திலே ಈ 12 ವರ್ಷ ಕಾಲಗಳಲ್ಲಿ ஆண்டவரை குறித்து யாராவது அறிவித்திருப்பார்களானால், ದೇವರ ಕುರಿತು ಯಾರಾದರೂ ತಿಳಿಸಿರುವುದಾದರೆ முன்னமே
அவள் சுகத்தை பெற்றிருக்க முடியும். ಆಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸೌಖ್ಯವನ್ನು முன்னமே ಹೊಂದಿಕೊಂಡಿರೋದು, அந்த ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ಮುಂಚಿತವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವವಳಾಗಿದ್ದಳು, முன்னமே நம்முடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகி இருக்க முடியும். ಮುಂಚಿತವಾಗಿ ಕಷ್ಟದಿಂದ ಬಿಡುಗಡೆ எல்லா ಹೊಂದಿಕೊಂಡವಳಾಗಿರುವವಳಾಗಿದ್ದಳು, விதமான சுக ஜீவனை அவள் ಅನುಭವಿத்திருக்க முடியும். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಸೌಖ್ಯ ಜೀವನವನ್ನು ಅನುಭವಿಸುವವಳಾಗಿರುತ್ತಾ ಇದ್ದಳು. To receive the healing, ಈ ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು, receive the salvation, ಈ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು she ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು waited 12 years. ಆಕೆ 12 ವರ್ಷ ಕಾಲ ಕಾದಿದ್ದಳು. எனக்கு அருமையான தெய்வத்தின் ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಜನರು ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೆ ಜೀವನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಅನಾರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದವರಿದ್ದಾರೆ. அவர்கள் சரீரத்துல மாத்திரம் வியாதி நிறைந்தவர்களாக அல்ல, ಅವ್ರ ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ವ್ಯಾಧಿ ತುಂಬಿಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ, ஆத்துமாவிலே பலனற்று போயிருக்கிறார்கள், ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಹ ಕುಂದಿ ಹೋದವರಾಗಿದ್ದಾರೆ, ஆத்துமாவிலே குன்றி போயிருக்கிறார்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಮನ ನೊಂದವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்களுக்கு விடுதலை வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ಪ್ರಿಯರೇ, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எப்படி இருந்ததோ, ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಹೇಗೆ ಕಷ್ಟವಿತ್ತು, அப்படி கடினமான சூழ்நிலையிலே இன்றைக்கும் விடுதலை கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். ಅಂತ ಕಠಿಣ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದೆ ಜೀವನ ಮಾಡುವಂತ ಜನರು இந்த ಹೇರಳವಾಗಿದ್ದಾರೆ. சபையில உட்கார்ந்திருக்கிற நமக்கு இயேசு யார் என்று தெரியும். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ನಮಗೆ ಯೇಸು ಯಾರೆಂಬುದು எப்படிப்பட்டவர் என்று ತಿಳಿದಿದ್ದೇವೆ. சொல்லி தெரியும். ಆತನು ಎಂತವನೆಂಬುದಾಗಿ அவரே ತಿಳಿದಿದ್ದೇವೆ. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்று சொல்லி ಆತನೇ தெரியும். ಸತ್ಯ ಜೀವ ಮಾರ್ಗವೆಂಬುದಾಗಿ அவரே ತಿಳಿದಿದ್ದೇವೆ. பரலோகத்திற்கு வழி என்று சொல்லி தெரியும். ಅವರೇ ಪರಲೋಕದ ದಾರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ஒருவருக்காவது இந்த இயேசுவை குறித்து நீ சொன்னது உண்டா? ಒಬ್ಬರಿಗಾದ್ರೂ ನೀನು ಯೇಸುವ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳಿದೀಯಾ? இன்னும் நம்மளே ரட்சிக்கப்படலனா, ನಾವೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ, நம்மளே மனம் திரும்பலனா, ನಾವೇ ಮನ ತಿರುಗದಿದ್ದರೆ, நம்மளே விட வேண்டிய காரியங்களை விடலன்னு சொன்னா, ನಾವೇ ಬಿಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಬಿಡದಿದ್ರೆ மற்றவர்களுடைய விடுதலைக்கு நீங்களும் நானும் காரணராயிருக்க முடியும். ಹೇಗೆ ಬೇರೆಯೊಬ್ಬರ ಬಿಡುಗಡೆಗೆ ನಾವು ಕಾರಣರಾಗಿರುತ್ತೇವೆ? இயேசு அந்த செய்தியை சொல்ல நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ಯೇಸು ಬಂದಂತ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳಲು ನಾವು ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. மற்றவருடைய பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಬೇರೊಬ್ಬರ ಪಾಡುಗಳನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. துக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಒಬ್ಬರ ದುಃಖಗಳನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. கஷ்டங்களை நீங்களும் நானும் புரிந்து ಬೇರೊಬ್ಬರ ಕಷ್ಟಗಳನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு இருக்கிற பசங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தையே புரிந்துக்கிறது இல்ல. ಇವತ್ತಿರುವಂತ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳ ಕಷ್ಟವನ್ನೇ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அவருடைய கண்ணீருக்கு காரணமா தான் இருப்பாங்களே ஒழிய, ತಂದೆ ತಾಯಿಯ ಕಣ್ಣೀರಿಗೆ ಕಾರಣವಾಗಿರುತ್ತಾರೆ ಹೊರತು அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள மனமில்லாத பிள்ளைகளாய் வாழ்ந்து ಅಪ್ಪ கொண்டிருக்கிறார்கள். ಅಮ್ಮನ ಕಷ್ಟವನ್ನ ತಿಳಿದು ತನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಯತ್ನ ಪಡೋದಿಲ್ಲ. பாருங்க, 12 ஆண்டு காலம், 12 ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ எவ்வளவு கஷ்டம், ಎಷ್ಟು ಕಷ್ಟ, எவ்வளவு பாடுகள், ಎಷ್ಟೋ ಪಾಡುಗಳು, எவ்வளவு துக்கங்கள், ಎಷ್ಟೋ ದುಃಖಗಳು, எவ்வளவு வேதனைகள், ಎಷ್ಟೋ ವೇದನೆಗಳು, ஓ சகிக்க முடியவில்லை. ಅದನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳಲಾಗ್ತಿಲ್ಲ. ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள் ஏராளம் பிரியமானவர்களே. ಹೀಗೆ ಕಷ್ಟಪಡುವಂತ ದಿನಗಳು ஒரு ಹೇರಳವಾದಂತ நாள் ದಿನ, 2 நாள் அல்ல, ಒಂದು ದಿನ 2 ದಿನಗಳು ಅಲ್ಲ, 12 ஆண்டு காலம். 12 ವರ್ಷ ಕಾಲಗಳು. சரீரத்தில் எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ? சரீரத்தில் எப்பொழுது சுகம் கிடைக்கும்? ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಸೌಖ್ಯ என் ಸಿಗುತ್ತದೆ? ஆத்துமாவிலே எப்பொழுது ரட்சிப்பு கிடைக்கும்? ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಯಾವಾಗ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತದೆ? ஓ, நான் யார் மூலியமா இதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி காத்திருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ಓ, ಯಾರ ಮುಖಾಂತರ ನಾನು ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾದಿದ್ದು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇದ್ದಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ கணக்காய் ನನ್ನ இருக்கிறது. ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನಿನ್ನ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல பேசி, ದೇವರು ಆಕೆಯ ವಿಶ್ವಾಸದ ಕುರಿತು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. 12 ஆண்டு காலத்திற்கு பிற்பாடு 12 ಕಾಲಗಳ ವರ್ಷಗಳ ನಂತರ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ಯೇಸು ಬರುತ್ತಾನೆಂಬ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿ, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ನಾನು ಆಕೆಯ ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು ಸ್ವಸ್ಥತೆ ಆಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, அவருடைய விசுவாசத்தை குறித்து பேச வேண்டும். ದೇವರು ಯಾಕೆ ಆಕೆಯ ನಂಬಿಕೆ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಕು? எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாள்னு சொல்லி பாருங்களேன். ಎಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊರತರ್ತಾನಂತ ನೋಡ್ರಿ. கேள்விப்பட்ட பிற்பாடு ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣವೇ யாரிடத்திலும் எதையும் பேசவே இல்லை. ಯಾರ ಬಳಿ ಯಾರ ಹತ್ರನೂ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஒரு சிலர் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, ಕೆಲವು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ, அந்த சர்ச்சுக்கு போனா
விடுதலை கிடைக்குது. ಆ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ. எனக்கு என்னுடைய ಫ್ರೆಂಡ್ ஒருத்தர் இருக்காங்க. ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ. அவங்க இங்க தான் ಮತ್ತಿಕೆರೆಯಲ್ಲಿ வீடு இருக்காங்க. ಅವರು ಇಲ್ಲಿ ಮತ್ತಿಕೆರೆಯಲ್ಲಿ ಮನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ வேலை செஞ்சாங்க. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ರು. அவங்க மகன் கொஞ்சம் கீழ்ப்படியாதவன். ಅವರ ಮಗ ವಿಧೇಯನಾಗೋದಿಲ್ಲ. அப்போ அவனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார்கள். ಅವನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡ್ರು. அப்போ ஒரு சிஎஸ்ஐ அம்மா அந்த இடத்துல வந்து சொன்னாங்களா, ಒಂದು ಸಿಎಸ್ಸಿ ತಾಯಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, நீங்க வந்து ನೀವು ಬಂದು ஜீசஸ் கால்ஸ்ல வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ರಿಜಿಸ್ಟರ್ ಅನ್ನ ಮಾಡಿ, அப்ப அங்க எப்போதும் ஜெபிச்சிட்டே இருப்பாங்க, ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, உங்க மகன் சேஞ்ச் ஆயிடுவான்னு சொன்னாங்க. ನಿಮ್ಮ ಮಗನು ಬದಲಾಗ್ತಾನೆ. அப்ப அந்த ಅಮ್ಮ என்ன பார்த்து கேட்டாங்க, ಅಮ್ಮ ನನ್ನ ನೋಡಿ ಕೇಳಿದ್ರು, நீங்களும் ஊழியம் செய்றீங்க தானே, ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ತೀರಲ್ವಾ? அந்த ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேக்குறாருன்னா, ಏಸಪ್ಪ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳ್ತಾನಂದ್ರೆ ஏன் ஜெபத்தை கேட்க கூடாதுன்னு ಯಾಕೆ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಬಾರ್ದು? என்ன கேட்டுட்டு பதில் நீயே சொல்லிட்டமா, ನನ್ನನ್ನು ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಉತ್ತರ ನೀನೇ ಹೇಳ್ದೆ. கண்டிப்பா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, ಖಂಡಿತವಾಗಿ ಮೊಣಕಾಲನ ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, உன் ஜெபத்தை கேட்பார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾನೆ. எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பது பார்ப்பதை விட ಬೇರೊಬ್ರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಕ್ಕಿಂತ அதன்படி ஜெபிக்க நீ கற்றுக்கொள்ள சொன்னே, ಅದನ್ನ ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನ ಕಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ವಿಶ್ವಾಸಿಗಳು அப்படித்தான், ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಗಳು ಇದೇ ಪ್ರಕಾರ ஜெபிக்க மாட்டார்கள், ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, வேதவசனத்தை வாசிக்க மாட்டார்கள், ಅವರು ಸತ್ಯವೇದವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡೋದಿಲ್ಲ, மற்றவர்களை ஜெபிக்க சொல்வார்கள். ಆದ್ರೆ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. நமக்கு பசி எடுத்தா என்ன செய்யணும்? ನಮಗೆ ಹಸಿವೆ ಆದಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? நம்ம தானம்மா சாப்பிடணும், ನಾವೇ ತಾನೇ ತಿನ್ಬೇಕು. அவங்க சாப்பிட்டு நம்ம பசி ஆறுமா? ಅವ್ರು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹಸಿವು ಆರುತ್ತಾ? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட ಅದೇ ಪ್ರಕಾರ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಸಹ ஆத்மா பலனடையணும்னு சொன்னா ನಮ್ಮ ಆತ್ಮ ಬಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கணும், ನೀವು ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನ ಓದಬೇಕು, ஜெபிக்கணும், ನೀವು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆத்மா பலனடையும். ಆಗ ಆತ್ಮ ಬಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. வேதத்துல எத்தனையோ பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம், ಸತ್ಯವೇದದ ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳನ್ನ ಕುರಿತು ಓದುತ್ತೇವೆ. 12 வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 12 ವರ್ಷಗಳಿಂದ ವ್ಯಾಧಿಸ್ಥಳಾದಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದನು, விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಗೆ ತಂದಿತು. அவருடைய நம்பிக்கை அவ எப்படி வெளிப்படுத்துறான்னு பாருங்களேன். ಆತನ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಆಕೆ ಹೊರ ತಡ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. கேள்விப்பட்ட உடனே ದೇವರು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದ ಮಾತ್ರವೇ ವಸ್ತ್ರத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட வேண்டும், ಆ ವಸ್ತ್ರದ ಉಡುಪ ತುದಿಯನ್ನಾದ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. நமக்கு இருக்கா ಅಂತ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? நம்பிக்கை நம்மளுக்கு உண்டுங்களா? ಅಂತ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ ಪ್ರಿಯವಾದವರೇ? அன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், அந்த கிராமத்துல வருகிறார், அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று சொல்லி. ನನ್ನ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ, ಆ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆಂಬ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಕೈಯಲ್ಲಿತ್ತು. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியோடு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. எந்த வீதிக்கும் போக தேவையில்லை, ಆತನ ಹುಡುಕಿ ಯಾವ ಬೀದಿಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿಲ್ಲ, போக தேவை, ಯಾವ ಊರಿಗೂ ಹೋಗಬೇಕಾಗಿಲ್ಲ. உன் இருதயமாகிய ஆலயத்திற்குள் என் ஆண்டவர் வாசம் பண்ணி ನಿನ್ನ ಹೃದಯವಾಗಿರುವಂತಹ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ನೀನು ನಂಬುವುದಾದರೆ, ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಾದರೆ ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ನನ್ನ ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ஹalleluya. அதனாலதான் ஆண்டவர் ಆದ ಕಾರಣ ದೇವರು அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். ಅಮ್ಮ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕುರಿತು ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ನಾನು ಸ್ವಸ್ಥತೆ ಆಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಜನ கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்தார்கள். ಜನ ಗುಂಪಿನ ಹಿಂದಾಗಿ ಬಂದು, there is a group of people, ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಗುಂಪಾದ ಜನರಿದ್ದರು. ಅನೇಕ ಜನಗಳು கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ಹೇರಾಳವಾದಂತ ಜನರು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஒரு இடுக்கமான ஒரு இடமாய் ಒಂದು காணப்படுகிறது. ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಸ್ಥಳ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ராஜீவ் காந்தி அல்ல மகன் ராகுலோ இல்ல சோனியா காந்தியோ இல்ல பிரியங்கா காந்தியோ வராங்கன்னு நினைச்சுக்கங்களேன். ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ, ಸೋನಿಯಾ ಗಾಂಧಿ, ಪ್ರಿಯಾಂಕಾ ಗಾಂಧಿ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ என்ன கிரೌட் இருக்கும் தெரியுங்களா? ಎಷ್ಟು ಗುಂಪಾಗಿರ್ತದೆ ಗೊತ್ತಾ? எப்படியாகிலும் ஓடி
ஓடி போயிட்டு அவங்கள பார்க்கணும், ಹೇಗಾದ್ರೂ ಓಡಿ ಹೋಗಿ ಅವರನ್ನು ನೋಡ್ಬೇಕು, ஒண்ணும் வேண்டாங்க. ಏನು ಬೇಡ. ஒரு சீரியல் ஆக்டர் வாக் பண்ணி போனா ಒಂದು ಸೀರಿಯಲ್ ಆಕ್ಟರ್ ವಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? ಒಂದು ಫೋಟೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಪಾಡ್ ಪಡ್ತಾರೆ. வெக்கமா இல்ல? ನಾಚಿಕೆ ಆಗಬೇಕು. ஆண்டவர் உலகத்தை படைத்தவர், ನಮ್ಮ ದೇವರು ಲೋಕವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದವನು, லோகத்துக்கும் அதிகாரி, ಸರ್ವ ಲೋಕಕ್ಕೆ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் ಸಾಯಲಾಗ ಸೃಷ್ಟಿ, ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಆತನ ಸ್ವರೂಪವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்குள்ள வாசமா இருக்கிறவரை பார்க்கிறதை விட்டுட்டு ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವನ ಇರುವುದನ್ನು ನೋಡುವುದು ಬಿಟ್ಟು இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போறவங்கள்ட்ட செல்ஃபி, ಇವತ್ತಿದ್ದು ನಾಳೆಗೆ ಗತಿಸಿ ಹೋಗುವ ಬಳಿ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ? ಜಾಗ್ರತೆಯಾಗಿರಿ. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಳ್ಳವರು ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ. பெரிய கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கல. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಗುಂಪನ್ನು ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ. ಸಿಂಗಕುಟ್ಟಿகளை ಎದುರ್பார்த்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಸಿಂಹದ ಮಕ್ಕಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವர்களை ಎದುರ್பார்க்கிறேன். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ. ದೇವனை வெளிப்படுத்துವವர்களை ಎದುರ್பார்க்கிறேன். ಆ ದೇವಾದಿ ದೇವರನ್ನು ಹೊರತರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ. ಆಯತ್ತಮಾಗಿರುವವர்களை ಅವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்கு சொல்லுவாரு, சொல்லுமா எப்ப வர இததான் சொல்லுவாரு. ಯಾವಾಗಲೂ ಇದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ. பண்ணி 10 குட்டி போட்டு யோசனை என்ன, ಹಂದಿ 10 ಮರಿಗಳು ಹಾಕಿದ್ರೇನು? ಸಿಂಹ ಬಂದ ಸಿಂಗಲಾ ಬಂದಾலும் பயமா இருக்கு. ಸಿಂಹ ಬಂದ್ರೆ ಅದು ಒಂಟಿಗಾಗಿ ಬಂದ್ರೆ ಬಲವೇ. ಸಿಂಹத்தினுடைய பிள்ளைகள், ನಾವು ರಾಜ ಸಿಂಹನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, hallelujah, ಹಲ್ಲೆಲೂಯಾ. what a joy, ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ, God has given to us. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅವಕಾಶ ದೇವರು ನಮಗೆ ಒದಗಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. When I am preaching about my Lord, ನನ್ನ ದೇವರ ಬಗ್ಗೆ ನಾನು ಸಂದೇಶ ಕೊಡುವಾಗ ಎಷ್ಟೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ದುಃಖವಿದ್ದರು, ಎಷ್ಟೋ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಡುಗಳಿದ್ದರು, ಎಷ್ಟೋ ವ್ಯಾಧಿಗಳು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದರು, ಅದೆಲ್ಲ ನನ್ನ ಹಿಂದಾಗಿರುತ್ತದೆ. ನನ್ನ ಮಹಾದೇವರು ನನ್ನ ಮುಂದಾಗಿರುತ್ತಾನೆ, ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಮುಂದಾಗಿರುತ್ತಾನೆ, ಸರ್ವ ಸೇನೆಗೆ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಆದ ಕಾರಣ ಬಲದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇನೆ, ಆದ ಕಾರಣ ಅಧಿಕಾರದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇನೆ. ಈ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳು ಸಹ ಅವರು ಸಿಂಹದ ಹಾಗೆ ಬದಲಾಗಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ಸಿಂಹದ ಹಾಗೆ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕಾದ್ರೆ ಯಾರನ್ನ ಕಚ್ಚಲು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ, ಯಾರ ಬಳಿ ಜಗಳವಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನ ಆಡ್ಬೇಡ್ರಿ, ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳಬೇಡ್ರಿ. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ನಾಲಿಗೆಗಳ ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சின்ன கதை சொல்றேன், ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಥೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு வேட்டையாடுற ஒரு மனிதன் என்ன பண்ணாரா, ಬೇಟೆ ಆಡುವಂತ ಮನುಷ್ಯನ ಏನು ಮಾಡಿದನು, ಕಾட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாராம். ಆ ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. அவர் ரொம்ப பக்திமான், ಬಹಳ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು, வசனம் தெரியும், ಅನೇಕ ವಚನಗಳು ಗೊತ್ತುಂಟು, ஜெபிக்கிற ஒருவர், ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು. ஆனா ಆದರೆ கொஞ்ச நாளா ஜெபிக்கிறதே இல்ல, ಕೆಲವು ದಿನಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅವರು வேதமும் வாசிக்கிறதில்ல, ಸತ್ಯವೇದನೂ ಓದೋದಿಲ್ಲ. தனக்கு இருக்கிற ಪರ್ಸನಾಲಿಟಿயை நினைச்சிட்டு, ತನಗಿರುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನ ನೆನೆಸಿ போயிட்டு காட்டுள்ள தைரியமா ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಧೈರ್ಯವಾಗಿ. பார்த்தா சிங்கம் கூட பயப்படன்னு போயிட்டு இருக்கு, ನನ್ನ ನೋಡಿದ ಸಿಂಹ ಸಹ ಭಯಪಡುತ್ತದೆ ಎಂಬ ಧೈರ್ಯದಿಂದ ಹೋಗುತ್ತಿದ್ರು. அப்படியே பார்த்தா எதிரில ஒரு சிங்கம் வந்துட்டு இருக்கு. ಆಗ ನೋಡುವಾಗ ಸಿಂಹ ಎದುರಾಗಿ ನಿಂತಿತ್ತು. அந்த சிங்கம் ಇವரை நோக்கி வருது. ಆ ಸಿಂಹ ಇವನ್ ನೋಡಿ ಬರುತ್ತಿದೆ. சிங்கமும் நல்லா ஜெபிக்கும், ಸಿಂಹವು ಸಹ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತದೆ. பாருங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாக பாட்டு பாடினேன் காக்காவை பத்தி. ಬಹಳ ದಿನಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಕಾಗೆ ಕುರಿತ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದೆ. காக்கா கா என்று காக்கை கூவுது, கூ கூ குக்கு கு என்று குயிலும் கூவுது, இல்லைங்களா? இப்படி நம்ம பாட்டு பாடுறோம். ಹೀಗೆ ನಾವು ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ. அந்த மாதிரி அந்த சிங்கம் நல்லா ஜெபிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ಹಾಗೆ ಆ ಸಿಂಹ ಸಹ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಂದೆ ಬರ್ತಿತ್ತು. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுது, ದೇವರಿಗೆ ಬಹಳ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತಿದೆ. சாப்பாடு இல்ல, ಎಷ್ಟು ದಿನ ಊಟ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, சரியான பலசாலிய ಒಂದು ಚೆನ್ನಾಗಿರೋ ಬಲಶಾಲಿಯನ காண்பித்ததற்காக உமக்கு நன்றி, ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಇವರಿಗೆ கிட்ட போக போக கை காலெல்லாம் ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ನಡುಕವಾಯ್ತು, ಬಹಳ ನಡುಕವಾಯ್ತು. அப்பதான் வசனம்லாம் ஞாபகம் வருது, ಆಗ ವಚನಗಳೆಲ್ಲ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. ದೇವರೇ, என் வலது பக்கத்திலும் ನನ್ನ ಬಲಗಡೆ, இடது பக்கத்திலும் ನನ್ನ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ நிழலாயிருப்பேன்னு சொன்னீரே, ನೀನ್ ನೆರಳಾಗಿ ಇರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ದಲ್ಲ. ಬನ್ನಿ ದೇವ್ರೆ, ನಾನು ನಿನ್ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀನಿ, ನಾನು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ವಾಕ್ಯವಾಗಿ ಬರುತ್ತಿದೆ, ವಾಗ್ದಾನಗಳೇ ಬರ್ತಿದೆ.
முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. ಇವರು ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ சிங்கமும் முட்டி போட்டுருச்சு முன்னாடி. ಸಿಂಹವು ಸಹ ಮೊಣಕಾಲು அது ಊರಿತು. ஆகாரத்துக்காக நன்றி ಅದು ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತದೆ. விடுதலைக்காக ಇವರು ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. கண்ணை திறந்து பார்க்கறாரு. ಮೆಲ್ಲಿಗೆ ಕಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ನೋಡುವಾಗ முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ಸಿಂಹ ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದೆ. பாருங்களேன், ನೋಡಿರಿ, 5 அறிவு மிருகங்களுக்கு கூட ஆண்டவரை குறித்ததான ஒரு அறிவு உண்டு. 5 ಅರಿವು ಇರುವಂತ ಮೃಗಗಳಿಗೂ ಸಹ ದೇವರ ಜ್ಞಾನ ಉಂಟು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபத்து வரும்போது ஆண்டவரை தேடாத. ಆಪತ್ತುಗಳು ಬರುವಾಗ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಡ್ರಿ. ஆபத்து வரும்போது துதிக்காத. ಆಪತ್ತುಗಳು ಬರುವಾಗ ಸ್ತುತಿಸಬೇಡ್ರಿ. நல்லா வச்சிருக்கும் போதே துதி. ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿರುವಾಗ ಸ್ತುತಿ ಮಾಡು. இருக்கும்போதே ஸ்தோத்திரம் பண்ணு. ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿರುವಾಗ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಮಾಡು. 12 வருட காலமாய் இந்த அம்மாவுக்கு யாருன்னு தெரியல. 12 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ಅಮ್ಮಗೆ ದೇವರು ಯಾರೆಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ಆದ್ರೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ. பாட்டுனா என்னன்னு தெரியும். ಹಾಡು ಎಂಬುದು ಏನೆಂದು ಗೊತ್ತಿದೆ. என்னன்னு தெரியும். ವಚನ ಏನೆಂಬುದು ತಿಳಿದಿದೆ. என்னன்னு தெரியும். ಸೇವೆ ಏನೆಂಬುದು ತಿಳಿದಿದೆ. ஆனா நேத்து சாயந்தரம் எல்லாம் எங்க போனீங்க ಅಂತ. ಆದ್ರೆ ನಿನ್ನೆ ಸಂಜೆ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರಿ? ಸಲ பின்னால ஓடி போய் ಎಲ್ಲರೂ ಆ ಶಿಲ್ಪೆಗಳ ಹಿಂದೆ ಹೋದ್ರ? உஷாமா கேட்டாங்க. ಉಷಾಮ್ಮ ಅವರು ಕೇಳಿದ್ರು, எங்க ಆಂಟಿ ಎಲ್ಲಾರು? ಆಂಟಿ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ? எங்க ஓடி போயிட்டாங்கம்மா. ಎಲ್ಲಿ ಓಡೋದ್ರು? இனி தேடி தான் கண்டுபிடிக்கணும். ಇನ್ನು ಹುಡುಕಿನೇ ಕಂಡಿಡಿಬೇಕು. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ಏನನ್ನ ಬಿತ್ತುತ್ತೀರಾ ಅದನ್ನೇ ಕೊಯ್ಯುತ್ತೀರಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ಒಂದು ಬಹಳ ಪಾಡುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀ கஷ்டத்தை பார்க்கவில்லை. ತನ್ನ ಕಷ್ಟಗಳನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ, ತನ್ನ ದುಃಖಗಳನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ, வேதனைகளை பார்க்கவில்லை. ತನ್ನ ವೇದನೆಗಳನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ, சூழ்நிலைகளை ತನ್ನ பார்க்கவில்லை. ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் வருகிறார் என்று ಕೇಳ್ವಿಪಟ್ಟ ದೇವರು ಬರುತ್ತಾನೆಂಬ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದ ಮಾತ್ರವೇ வெளிப்படுத்துவனாக, ತನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊರಪಡಿಸಿದವಳಾಗಿ, விசுவாசத்தின் மீது நம்பிக்கை வைத்தவளாக, ತನ್ನ ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಟ್ಟವಳಾಗಿ அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே கடந்து போனாள். ಆ ಜನಕೂಟದಲ್ಲಿ ಮುಂದಾಗಿ ಹೋದಳು. உஷாமா சொன்னாங்க, ಉಷಮ್ಮ ಅವರು ಹೇಳಿದ್ರು, இங்க என்ன அழகா சர்ச், ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಸಭೆ, சேர், ಕುರ್ಚಿಗಳು, ஃபேன் ಫ್ಯಾನ್ எல்லாம் ரெடி பண்றத யோசிக்கணும்னு சொன்னாங்க. ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡೋದನ್ನ ನಾವು ಯೋಚಿಸ್ಬೇಕು. பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கஷ்டம். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ಬಹಳ ಕಷ್ಟ. யோசித்தாங்க. ಅಮ್ಮ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು, நெருக்கடியா இருந்தாலும் பரவாயில்லை, ಎಷ್ಟೇ ಇಕ್ಕಟ್ಟಾದ್ರೂ ಸರಿ, அப்பா வந்தாலும் பரவாயில்லை, ಎಷ್ಟೇ ಒಂದು ಕಠಿಣ ಬಂದ್ರು ಸರಿ, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇನ್ವೈಟ್ பண்ணாலும் பரவாயில்லை, ಎಂತ ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, to go there. ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು, என்னுடைய ವಸ್ತ್ರத்தை தொட வேண்டும், ನನ್ನ ದೇವರ ವಸ್ತ್ರವನ್ನ ಮುಟ್ಟಬೇಕು, ನನ್ನ ಶರೀರ ಬಿಡುಗಡೆನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಸ್ಥಿರತೆ ಆಕೆಯಲ್ಲಿತ್ತು. இவங்களுக்கு அது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ಇವರಲ್ಲಿ ಅದು ಇತ್ತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உண்டாக்கின நாள் முதல், ನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ದಿನದಿಂದ, உருவாக்கின நாள் ನನ್ನ முதல், ರೂಪಿಸಿದ ದಿನದಿಂದ, உள்ளங்கையில் வரைந்து வைத்துக்கொண்டு ನನ್ನ ಅಂಗೈಲಿ ಚಿತ್ರಿಸಿದ ದಿನದಿಂದ, வழிகளெல்லாம் ஒரு தேவதூதனை அனுப்பி ನಿನ್ನ ದಾರಿಗಳೆಲ್ಲ ದೇವದೂತನ ಕಳಿಸಿ, நடத்துகிற அவரை தேடி நாடி ஓடி வர நீ ನೀನು ರಕ್ಷಿಸಿದಂತ ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲು ನೀನು ತವಕ ಪಡಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படிப்பட்ட ஒரு crowd ஆயிருந்தாலும் சரி, ಎಂತ ಒಂದು ಜನರ ಗುಂಪಾಗಿದ್ರು ಸರಿ, ஆண்டவரை சந்திக்க நான் கடந்து போவேன். ನನ್ನ ದೇವರನ್ನ ಸಂಧಿಸಲು ನಾನು ಮುಂದಾಗಿ ಹೋಗುವೆನು. Take a decision. ಒಂದು ಒಳ್ಳೆ ನಿರ್ಧಾರವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. எங்க பிரதர் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ನಿನ್ನೆ ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಮನೆಯಲ್ಲಿ ಫಂಕ್ಷನ್ ಇತ್ತು, ஆனா இங்க பிரேயர் நடந்தது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ನಡೆಯಿತು. ஜெபித்துட்டு தான் வண்டி எடுத்தாரு பாலையா. ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿನೇ ಗಾಡಿಯನ್ನು ತೆಗೆದ್ರು ಪಾಲಯ್ಯವರು. இல்ல அவங்க எங்களுக்கு ஃபோன் கால் மார்னிங்கே அவருக்கு ஃபோன் வந்துட்டு, ಬೆಳಗ್ಗೆನೇ ಅವ್ರಿಗೆ ಕರೆ ಬಂತು, எல்லாரும் ஜல்ದಿ வந்துருங்க, ಎಲ್ಲರೂ ಬೇಗನೆ ಬರಬೇಕು, ஆனா இதுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ಇದಕ್ಕೆ ದೇವ ನಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ದಾನೆ. மகனுக்கு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಆ ಮಗನಿಗೆ ಸಹ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. நேரத்தை கொடுத்து விட்டு மற்ற காரியங்களுக்கு நாம் செல்லும்போது ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಮತ್ತೆ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಹೋದನು. அறிந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ಅವರ ಹೃದಯವನ್ನು ಅರಿತಂತ ದೇವರ ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. விசுவாசத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕುರಿತು ಹೊರಪಡಿಸುತ್ತಾನೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, அப்படிதான் செய்தார்கள். ಈ ಅಮ್ಮ ಅದೇ ರೀತಿ மத்தியில கடந்து போனார்கள். ಆ ಗುಂಪಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದಳು. நான் அந்த யூடியூப்ல அந்த மூவியை பார்க்கும்போது ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಆ ಮೂವಿಯನ್ನ ನೋಡುವಾಗ ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை அப்படியே தடுக்கிறாரு. ಒಬ್ಬರು ಬಂದು ಅಮ್ಮನ ಹಾಗೆ ತಡೆಗಟ್ತಾರೆ. எவ்வளவு சொல்றது, ನಿನಗೆ ಎಷ್ಟು ಹೇಳೋದು, உனக்கு புரியாதா? ನಿನಗೆ ಅರ್ಥವಾಗೋದಿಲ್ವಾ? 12 வருஷமா கஷ்டப்பட்டு கூட உனக்கு புத்தி வரலையா? 12 ವರ್ಷಗಳಿಂದ ಕಷ್ಟಪಟ್ಟರು ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಬರ್ಲಿಲ್ವಾ? இந்த சூழ்நிலையில யாராவது போய் கடவுளை தொடுவாங்களா? ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನು ಯಾರಾದ್ರೂ ಹೋಗಿ ದೇವರನ್ನ ಮುಟ್ಟಬಹುದಾ? ஆனா அது சொல்லும்போது தான் நானும் யோசித்தேன். ಅದನ್ನು ಹೇಳುವಾಗ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. சிலர் இந்த ஹிந்து டெம்பிள்குள்ள போகும்போது அந்த மாதிரி ஒரு டைம்ல போக மாட்டாங்க. ಕೆಲವರು ಈ ಒಂದು ವಿಗ್ರಹ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஒருவேளை அந்த நாட்கள்ல அந்த சூழ்நிலையை கடைபிடித்து இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಒಂದು ಕಟ್ಟಾಯವನ್ನ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಕಡೆ ಹಿಡಿದು ನಡೆದು ಬಂದಿರಬಹುದು. என்னன்னோ சொல்லி தடுத்துட்டு போயிடுறாரு. ಆ ತಾಯಿನ ಏನೇನೋ ಹೇಳಿ ಹಂಗೆ ತಡೆಗಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனாலும் அவங்களுக்கு தெரியாம எப்படியோ சந்தல பூந்து அந்த அம்மா ஆண்டவருடைய
ವಸ್ತ್ರ ಆದ್ರೂ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಗೋ ಸಂದು ಗೊಂದಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுது. ತಕ್ಷಣವೇ ಆ ಒಂದು ವಸ್ತ್ರ ಹರಿಯುವುದನ್ನು ನಿಂತು ಹೋಯ್ತು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. வல்லமை உண்டு, ದೇವರ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬಲ ಉಂಟು, வார்த்தையில வல்லமை உண்டு, ದೇವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಲ ಉಂಟು, பார்வையில வல்லமை ಉಂಟು. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಲ ಉಂಟು. தேடுவானால் தேடுகையில் நீ கண்டடைவே. ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ ನೀನು ಕಂಡುಕೊಳ್ಳುವಿ. பாட்டு ஒண்டி பாடுறாங்க. ಹಾಡು ಮಾತ್ರ ಹಾಡ್ತಾರೆ. நீ தொட்டால் போதும், ನೀನ್ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು, நீ போனா தான முட்ட முடியும். ನೀನು ಹೋದ್ರೆ ತಾನೇ ಆಗುತ್ತದೆ. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வேதனை நீங்கி ಆ ಚಿಂತೆ ಬರಲ್ಲ ಹೋಗಿ ஆரோக்கியம் அடைந்ததை ಆರೋಗ್ಯವನ್ನ ಹೊಂದಿದ್ದನ அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். ಆಕೆ ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಳು. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எவ்வளவு பேர் சுகம் கிடைச்சின்னு உணர்ந்தா கூட ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಸೌಖ್ಯತೆ ಸಿಕ್ಕಿತು ಎಂಬುದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರು ಸಹ விட்டு எழுந்திருக்கே மனம் வராது. ಆ ಹಾಸಿಗೆ ಬಿಟ್ಟು ಎದ್ದೊಳಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬರೋದಿಲ್ಲ. சொல்றாரா நீ நல்லாதான் இருக்க, ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀಯಾ, பட் ஈவன் தோ ಇದ್ರೂನು ಸಹ இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடு. ಇನ್ನೂ 2 ದಿನ ನೀನು ವಿಶ್ರಮಿಸಿಕೋ. பாருங்க, இது உலக டாக்டர். ಇದು ಲೋಕದ ಡಾಕ್ಟರ್. பரலோக டாக்டர் என்ன தெரியுமா? ಅದೇ ಪರಲೋಕದ ವೈದ್ಯನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே இயேசு ತಕ್ಷಣವೇ ಯೇಸು தம்மிலிருந்த வல்லமை புறப்பட்டதை ತನಗಿದ್ದಂತ ಬಲ ಹೊರಪಟ್ಟಿದ್ದನ್ನ தமக்குள் அறிந்து ತಮ್ಮ ಒಳಗಡೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು கூட்டத்துக்குள்ளே திரும்பி ಆ ಜನ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗಿ ವಸ್ತ್ರங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ನನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನ ಮುಟ್ಟಿದವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க இருந்தாலும் சரி, ನೀನು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಸರಿ, ராமச்சந்திரபுரால இருந்தாலும் சரி, ರಾಮಚಂದ್ರಪುರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, லைன்ல இருந்தாலும் சரி, ಬೇಳಂಗಣಿ ಲೈನಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ಯಾವ ಊರಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, ஒருவேளை இந்த கிரைஸ்ட் கிங் பேப்டிஸ்ட் சர்ச்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ಕ್ರೈಸ್ಟ್ ದ ಕಿಂಗ್ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ನೀನು ಕುಳಿತಿದ್ರು ಸರಿ, God knows your place. ದೇವರು ನಿನ್ನ ಸ್ಥಳವನ್ನ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. உன்னுடைய இடத்தை அறிந்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸ್ಥಳವನ್ನ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. என்பதை அறிந்திருக்கிறார். ನೀನು ಯಾರೆಂಬುದನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. என்பதை அறிந்திருக்கிறார். ನೀನು ಎಂತವನೆಂಬುದನ್ನು ತಿಳಿದವನ, உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. உடனே கேட்கிறாரு, ದೇವರು ತಕ್ಷಣವೇ ಕೇಳುತ್ತಾನೆ, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? ನನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನ ಮುಟ್ಟಿದವರು ಯಾರು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்கு தெரியாதா? ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? அவருடைய வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு தெரியாதா? ಅವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದವರು ಯಾರೆಂಬುದು ಆತನಿಗೆ ತಿಳಿದಿಲ್ವಾ? இவர்கள் மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ಆತನ ಕಾರ್ಯಗಳು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. அவருடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு சென்றிருக்கிறது. ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಹೋಗಿದೆ. சோ அவங்க எப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியுமா? ಅವರು ಎಂತವರು ಎಂಬುದನ್ನು ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾನ ತಿಳಿದಿಲ್ವಾ? கண்டிப்பா தெரியும். ಖಂಡಿತವಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. ಆದರೂ ಸಹ அவளை ஏளனமாய் பார்த்தவர்கள், ಅವರು ಕೇವಲವಾಗಿ ನೋಡಿದಂತವರು, ஆண்டவர்கிட்ட வராத என்று மிரட்டினவர்கள், ದೇವರ ಬಳಿ ಬರಬೇಡ ಎಂಬುದು ಗದರಿಸಿದವರು, தள்ளினவர்கள் ಅವರನ್ನು ತಳ್ಳಿದವರನ್ನ எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, புரிய வைக்க ಅವರಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಯಾರೆಂಬುದನ್ನು ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கேள்வியை ನನ್ನ எழுப்புகிறார். ದೇವರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. அவரை நோக்கி, ಅವರ ಶಿಷ್ಯರು ಅವರನ್ನ ನೋಡಿ, ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, ಹೇರಾಳವಾದಂತ ಜನರ ಗುಂಪಲ್ಲಿ ಇರುವಾಗ நீர் கண்டும் ನೀವು ಕಂಡು என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೀರಲ್ಲ. ஆண்டு ஏசப்பா கூட இருந்தாலும் ஏசப்பாவை புரியாது, ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗಿದ್ರು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. தெரியாது. ಅವ್ರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. அற்புதத்தை பார்த்தாங்க, ಅದ್ಭುತಗಳನ್ನ ನೋಡಿದ್ರು, அதிசயத்தை பார்த்தாங்க, ಅತಿಶಯಗಳನ್ನ ನೋಡಿದ್ರು, அவர் செய்த எல்லா கிரியைகளும் பார்த்தாங்க. ಆತನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನೋಡಿದರು. யார் என்று கூட நன்னாவே தெரியும். ಅವರು ಯಾರೆಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ஆனாலும் ஆண்டவரை கேள்வி கேட்குது. ಆದರೂ ದೇವರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವುದು. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம், ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ 40 ವರ್ಷ, 30 வருஷம், 30 ವರ್ಷ, 25 வருஷம் 25 ವರ್ಷ ஆண்டவரை கேள்வி கேட்கிற ஸ்தானத்துல தான் இருக்காங்க. ಇನ್ನು ದೇವರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದೇವೆ. எப்படி உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்? ಹೇಗೆ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ನಿನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತದೆ? உன்னை காப்பாத்தும். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ? ஆண்டவர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதை செய்தவளை காணும்படிக்கு ಇದನ್ನು ಮಾಡಿದವನು ನೋಡಲಿಕ್ಕಾಗಿಯೇ அவர் சுற்றிலும் பார்த்தார். ಆತನ ಸುತ್ತಲೂ ನೋಡಿದನು. இடத்தில் சம்பவத்தை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் ತನ್ನ ಸಂಭವ ನಡೆದಂತ ಆ ಸ್ತ್ರೀ ಆದವಳು ಭಯಪಟ್ಟು நடுங்கி ನಡುಕಪಟ್ಟು அவர் முன்பதாக விழுந்து ಅವರ ಮುಂದಾಗಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು உண்மையல்லாமல் ನಿಮ್ಮ ಹೊರತು அவருக்கு உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். ಎಲ್ಲ ಸತ್ಯವನ್ನ ಆಕೆ ಹೇಳಿದಳು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையுள்ள பிள்ளைகள், ಸತ್ಯ ಉಳ್ಳಂತ ಮಕ್ಕಳನ್ನ சொல்லுங்களேன், உண்மை
உண்மையுள்ள பிள்ளைகள். ಸತ್ಯ ಉಳ್ಳಂತ ಮಕ್ಕಳನ್ನ. போய் பேசுனீங்கன்னா சொல்ல வேண்டாம். ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಾದ್ರೆ ಹೇಳ್ಬೇಡಿ. உண்மையுள்ள பிள்ளைகள். ಸತ್ಯವಂತ ಮಕ್ಕಳನ್ನ. ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರು. ಸತ್ಯವಂತಾದಂತ ಮಕ್ಕಳನ್ನ. ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರು. ಸತ್ಯವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்கு முன்பதாக பயந்து நடுங்கி போயிச்சு. ದೇವರ ಮುಂದಾಗಿ ಭಯಪಟ್ಟು ನಡುಕದಿಂದ ಹೋದಳು. ಅವಳು ಉண்மையை பேசினாள். ಆಕೆ ಸತ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡಿದಳು, ನಿಜವನ್ನೇ ಹೇಳಿದಳು. ஆகையால தான் அந்த வசனம் சொன்னது. ಆದ ಕಾರಣ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಮಗಳೇ, ಮಗಳೇ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿತು. ವಿಶ್ವಾಸத்தை என் ஆண்டவர் உண்மையாய் கண்டுகொண்டார். ಆಕೆಯ ವಿಶ್ವಾಸವನ್ನ ದೇವರು ನಿಜವಾಗಿ ಕಂಡುಕೊಂಡನು. அவ என்னன்னாலும் பேசியிருக்கலாம். ಆಕೆ ಏನಾದ್ರೂ ಮಾತನಾಡಿರಬಹುದು. சிலர் வருவாங்க நம்ம பார்க்கிறதுக்காகவே. ಕೆಲವರು ಬರ್ತಾರೆ ನಮ್ಮ ನೋಡೋದಕ್ಕಾಗಿಯೇ. சும்மா வந்தேன், ಆದ್ರೆ ಸುಮ್ನೆ ಬಂದೆ, சும்மா வந்தேன், ಸುಮ್ನೆ ಬಂದೆ, போயிட்டே இருந்தேனா, ಹಾಗೆ ಹೋಗ್ತಿದ್ನಾ, ஞாபகம் வந்துருச்சுங்களா, ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕ ಬಂತಲ್ವಾ, வந்துட்டு போனேன். ಹಾಗೆ ಬಂದೆ. ஆனா நம்மள பார்க்கிறதுக்குன்னு வரணும் இல்லையா? ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದ್ರು. ஆண்டவரை பார்க்கிறதுக்குன்னு வந்தாங்க. ದೇವ್ರ ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದರು. தொடர்த்துக்குன்னு வந்தாங்க. ಆಕೆ ಉಡುಪನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. உண்மையை பேசுனாங்க. ದೇವರ ಬಳಿ ಸತ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡಿದ್ರು. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் எல்லாருக்குமே காமிச்சிட்டார். ಆಕೆಯ ವಿಶ್ವಾಸವನ್ನು ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு ಆಂಡವರ್ வெளிப்படுத்தினார். ಆಕೆ ಯಾರೆಂಬುದು ಅಲ್ಲಿರುವವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸಿದನು. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, ಪ್ರೀತಿಯ ತಾಯಿಂದಿರೇ, இருக்கிற ஆண்கள் பெண்களே, ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಪುರುಷರೇ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ನೀನು ಯಾರೆಂಬುದು ದೇವರು ಹೊರತರುತ್ತಾನೆ. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ನೀನು ಯಾರೆಂಬುದು ದೇವರು ಹೊರತರುತ್ತಾನೆ. உங்களுடைய கரத்துல உண்டு. ಅದು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲುಂಟು. ஆண்டவரை நேசிப்பாயானோ, ನನ್ನ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ, ಅವರಿಗಾಗಿ ನೆನೆಸಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ, உண்மையாய் இருப்பாய், ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಸತ್ಯವಂತಳಾಗಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ, ದೇವರ ಬಳಿ ಸತ್ಯವನ್ನೇ ಆಡುವುದಾದರೆ, நீ யார் என்பதை உலகம் ಓ அறியும். ನೀನು ಯಾರೆಂಬುದು ದೇವರು ತಿಳಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதுக்கு பத்திரிக்கை போட்டு வெளிப்படுத்தணும்னு ಅದು அவசியம் ಪತ್ರಿಕೆ ಹಾಕಿ ಹೊರತರಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பேரடிச்சு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு அவசியமே ನಿನ್ನ கிடையாது. ಹೆಸರನ್ನ ಅಚ್ಚೆ ಹೊಡೆದು ತರುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. யார் என்பதை என் ஆண்டவரே வெளிப்படுத்துவார். ನೀನು ಯಾರೆಂಬುದು ದೇವರು ಹೊರಪಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகளே, ಮಗಳೇ, உன் விசுவாசம் ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னை ரட்சித்திருக்கிறது. ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು. நீ சமாதானத்தோட போ என்கிறார். ನೀನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அதுக்கு மேல முக்கியமான ஒரு வார்த்தை. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಮುಖ್ಯವಾದಂತದ್ದು ವಾಕ್ಯ. 2 ஆண்டு காலமா ಈ 12 ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ அனுபவித்த வேதனை நீங்கி ನೀನು ಅನುಭವಿಸಿದಂತ ವೇದನೆಯನ್ನು ನೀಗಿಸಿ சுகமாயிரு என்று சொன்னார். ನೀನು ಸೌಖ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ಈ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸಿರಿ. அநேகர் நம் ஆத்துமாவிலே பலனற்று போய் ಅನೇಕ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಕುಂದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. அன்றைக்கு இருந்த அந்த ஸ்திரீ ಒಂದು ವೇಳೆ ಆ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸ್ತ್ರೀ ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்திருந்திருக்கலாம். ದೇವರನ್ನ ತಿಳಿಯದೇ ಜೀವಿಸಿರಬಹುದು. அறிந்த பிற்பாடு அவருக்குள் அவள் ஜீவித்திருக்கலாம். ತಿಳಿದ ನಂತರ ಅವರು ಆತನಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಿದಳು. நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டு காலமாக ನಾವು ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲಗಳಾಯ್ತು ಪ್ರಿಯರೇ? ಜೀವಿக்கிறீர்களா? ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೀರಾ? ஆண்டவர் மீது இருக்கிறதா? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கிறீர்களா? ದೇವರ ಮೇಲೆ ನಿಜವಾಗಿ ಸತ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಾ? நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்கள். ನೀವು ಹಾಗೆ ಜೀವಿಸಿ ನೋಡಿರಿ. அன்றைக்கு இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ಅಂದಿದ್ದಂತ ಆ ಪಾಡುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀ, எழுதப்படாத ஒரு ஸ்திரீ, ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಡದಂತ ಆ ಸ್ತ್ರೀ, யார் என்று தெரியாத ஒரு ஸ்திரீ, ಯಾರೆಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲದಂತ ಸ್ತ್ರೀ, நானும் பார்க்காத ஒரு ஸ்திரீ, ನೀನು ನಾನು ನೋಡದಂತ ಸ್ತ್ರೀಯೋ, அவரை குறித்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ಆಕೆಯ ಕುರಿತು ಈ ಇಂದಿನವರೆಗೂ ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. Not only our church, ನಮ್ಮ ಸಭೆ ಮಾತ್ರವಲ್ಲ, world is speaking. ಈ ಲೋಕವೇ ಆಕೆ ಕುರಿತು அவளை குறித்து ಈ பேசிக் ಲೋಕವೇ ಆಕೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತದೆ. கிறிஸ்தவர்கள் அவளை குறித்து பேசிக் ಲೋಕದ ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲರೂ ಆಕೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುವವರು, பேசிக் ಎಲ್ಲಾ ಸೇವಕರು ಆಕೆಯ ಕುರಿತು, ಸೇವಕಿಯರು ಆಕೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அன்றைக்கு மாத்திரம் மகிமைப்படுத்தவில்லை, ಅಂದು ಮಾತ್ರ ಆಕೆಯನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿಲ್ಲ. உண்மையாயிருக்கிற பிள்ளைகளை, ದೇವರ ಮುಂದೆ ಸತ್ಯವಂತರಾಗಿರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು, ಆಕೆ ಸತ್ತರು ಸಹ ಜೀವಿಸುವಂತೆ ದೇವರು ಮಾಡುವವನಾಗಿದೆ. ಇಂದು ಸಹ ಆಕೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಆಕೆಯ ಸತ್ಯತೆ ಕುರಿತು, ಆಕೆಯ ನಂಬಿಕೆ ಕುರಿತು, ಆಕೆಯ ಧೈರ್ಯತೆ ಕುರಿತು. ಇವತ್ತು ನೀವು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಿ? ಹೇಗೆ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ, ಹೇಗೆ ನೀವು ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದೀರಾ? ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ ಪ್ರಿಯರೇ. ನೀವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳಿರಿ. ಈ ದಿನ ಮತ್ತೆ ನಮಗೆ ಸಿಗೋದಿಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. ಈ ದಿನ ಮತ್ತೆ ನಮಗೆ ಸಿಗೋದಿಲ್ಲ. ಈ ಭಾನುವಾರ ಮತ್ತೆ ನಮಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ಇದೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ,
ಇದುವೇ ಅನುಗ್ರಹದ ದಿನವಾಗಿದೆ. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. Surrender your life to God. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿ, ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ನೀವು ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. ನಮ್ಮ ದೇವರು ಮತ್ತೆ ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ದೇವರು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಲಿದ್ದಾನೆ. ಒಂದು ವೇಳೆ ಮರಣ ನಮಗೆ ಸಂಭವಿಸುವುದಾದರೆ, ಆತನ ಬರುವಿಕೆ ಇರುವುದಾದರೆ, ನೀನು ಸತ್ಯವಂತರಾಗಿರುವುದಾದರೆ, ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರುವುದಾದರೆ, ನೀನು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವುದಾದರೆ, ನನ್ನ ದೇವರ ಸಿಂಹಾಸನದಿಂದ, ಆ ದೇವ ದೂತರುಗಳಿಂದ, ಆ ಕೆರಾಬಿನ್ಗಳಿಂದ, ಆ ಸೆರಾಬಿನ್ಗಳಿಂದ, ಆ ಪರಿಶುದ್ಧರಿಂದ ನೀನು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಎಂದು ಆರ್ಭಟಿಸುವವಳಾಗಿರುತ್ತೀಯ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Praise the Lord. Hallelujah. 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 ವಿಶ್ವಾಸಿக்கிறವರಾಲ್ ಕೂಡಾದ ಕಾರ್ಯ ஒன்றுமில்லை. ನಂಬಿದ್ರೆ ಆಗದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. ವಿಶ್ವಾಸಿತಾಲ್ ದೇವನುடைய மகிமையை காண்பாய். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣುವೆ. அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு ஆண்டவரை உடைய வஸ்திரத்தை தொட்டால், ಆ ಸ್ತ್ರೀ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ಉಡುಪನ್ನ ಮುಟ್ಟಿದಳು. ஆண்டவருடைய மகிமையை அவள் ಕಂಡುಕೊಂಡಾள். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಂಡುಕೊಂಡಳು. ಅರುமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಾಲಘಟ್ಟங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಹೇಗಿದೆ? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன் அஸ்திவாரமே விசுவாசம் தான். ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ಅಸ್ತಿವಾರವೇ ನಂಬಿಕೆ. ಕಂಡು ವಿಶ್ವಾಸಿக்கிறವனை பார்க்கலாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ಕಂಡು ನಂಬಿಕೆ ಇಡುವವನಿಗಿಂತಲೂ ಕಾಣದೆ ನಂಬಿಕೆ ಇಡುವವನು ಉತ್ತಮನು, ಧನ್ಯನು. இந்த ஓய்வு நாளில கூட, ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲೂ ಸಹ நம்முடைய விசுவாசத்தை பெருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ನನ್ನ ನಂಬಿಕೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಲು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದ ಜೀವಿಸಲು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? விசுவாச வீரர்களாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? ವಿಶ್ವಾಸದ ವೀರರಾಗಿ ಜಯದ ಜೀವಿತ ಜೀವಿಸಲು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? வேதம் வாசிக்க வேண்டும். ಅನುದಿನ ಸತ್ಯವೇದ ಓದಬೇಕು. அவருடைய வார்த்தையை முற்றிலுமாய் நாம் நம்ப வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬುವವರಾಗಿರಬೇಕು. அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ಅನುದಿನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகம் ஏமாற்றுகிற ஒரு உலகமாய் இருக்கு. ಈ ಲೋಕ ಏಮಾರಿಸುವಂತ ಲೋಕವಾಗಿದೆ. மாயான உலகமாய் இருக்கு. ಒಂದು ಮಾಯವಾದಂತ ಲೋಕವಾಗಿದೆ. விசுவாசத்தை கெடுக்கிற உலகமாய் காணப்படுகிறது. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಕೆಡಿಸುವಂತ ನಾವು ಲೋಕವಾಗಿದೆ. ஆண்டவர் சொன்னார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದನು, ಹೃದಯ ಕಲಂಗಾದಿರುಪದಾಗ, ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರು. விசுவாசமாயிருங்கள். ನೀನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರು. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. உலகத்தை ஜெயித்தேன். ನಾನು ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಿದ್ದೇನೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொஞ்ச காலம் இந்த உலகத்துல ಕೆಲವು ಕಾಲಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ಜಯದ ಜೀವಿತ ಜೀವಿಸಲು தேவனை பின்பற்றுவோம். ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವ, அடிச்சுவடிலே நடக்க பிரயாசப்படுவோம். ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ಪ್ರಯಾಸ ಪಡೋಣ. கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನ ಬಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. மகா இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரೇ, ಮಹಾ ಕಣಿಕರ ಉಳ್ಳಂತ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ದೇವರೇ, துதிக்கிறோம், ಸ್ತೋತ್ರಿக்கிறோம், வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி ಈ செலுத்துகிறோம். ಸಬ್ಬತ್ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. நேரமுடைய சமூகத்துல காத்திருந்து ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾದಿರಲು, ஜெபிக்கவும், ಪ್ರಾರ್ಥಿಸಲು, பாடவும், ಹಾಡಲು, ஆராதனை செய்யவும், ಆರಾಧನೆ ಮಾಡಲು, சாட்சிகளை கேட்கவும், ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಕೇಳಲು, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், ದೇವರೇ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಲು, காணிக்கை கொடுக்கவும், ನಿಮಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಲು, பாராட்டின பிரதான கிருபைக்கு நன்றி ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களை முற்றிலும் ஆம்டி திருக்கரத்துல ஒப்புக்கொடு. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. அன்றைக்கு அந்த ஸ்திரீ எப்படி தேவ மகிமையை கண்டாளோ, ಆ ಸ್ತ್ರೀ ದಿನದಲ್ಲಿ ಹೇಗೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡುಕೊಂಡಳು, உம்முடைய வஸ்திரத்தை தொடுவதற்காக அவள் எத்தனை பிரயாசம் எடுத்தாளோ, ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರವನ್ನ ಮುಟ್ಟಲು ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಳು, அவனமாக எங்களுடைய வாழ்க்கையில ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அநேக பிரயாசங்களின் மத்தியில, ಅನೇಕ ಪ್ರಯಾಸಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ವಿಶ್ವಾಸದ ಓಟವನ್ನ
ಓಡಿ ಮುಗಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡು சபையை ಸ್ವಾಮಿ. ஆசீர்வதிங்க. ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು சபையில் ಸ್ವಾಮಿ. இருக்கிற எல்லார் மீதும் உம்முடைய கிருபை தயவு ಸಭೆಯ ಮೇಲೆ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ದಯೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಗಳು ಬದಲಾಗಲಿ, ಎಲ್ಲಾ ಚಿಂತೆಗಳು ಬದಲಾಗಲಿ, கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ಎಲ್ಲಾ ஆண்டவரே. ಕಣ್ಣೀರುಗಳು ಒರೆಸಲ್ಪಡಲಿ. வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ಜಯದ ಜೀವಿತ ಜೀವಿಸಲು ಸಹಾಯ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. நம்முடைய விசுவாசத்தை இந்த உலகம் காணட்டும் அப்பா. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಲೋಕ ಕಾಣಲಿ ಸ್ವಾಮಿ. நாங்கள் விசுவாசிகள், ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳು, தேவனுடைய பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, ரட்சிக்கப்பட்டவர்கள், ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು, நாங்கள் பரலோகவாசிகள். ನಾವು ಪರಲೋಕದ ನಿವಾಸಿಗಳು. இதை உலகம் காணட்டும் ஆண்டவரே. ದೇವರೇ ಜನರು ಲೋಕವು ಕಾಣಲಿ. சபையை பரிசுத்தப்படுத்தும். ಸಭೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு நேரங்களை காலங்களை கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ದೇವರೇ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ಸ್ತುತಿಸಲು ನಮಗೆ ಸಮಯಗಳನ್ನ ಕಾಲಗಳನ್ನ ಕೂಡಿಸಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. மறுபடியும் நாங்கள் சேரும் வரை ಮತ್ತೆ ನಾವು ಒಂದು ಕೂಡುವವರೆಗೂ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ. இவை எல்லாவற்றையும் ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ನಮಗಾಗಿ ಸತ್ತು ಪುನರಾತ್ಮ ಹೊಂದಿದಂತ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ತಂದೆಯ ದೇವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.